வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான அதாவது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. அதை எவ்வாறு டவுன்லோட் செய்ய வேண்டும், எந்தெந்த ஆசிரியர் யாரெல்லாம் இந்த அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்பொழுது முதல் இந்த டவுன்லோடு நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் ஹால் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஹால் டிக்கெட்டை நீங்கள் வாங்கின உடனே என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு ஹால் டிக்கெட் டவுன்லோடு. இது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது இது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் உடைய ஹால் டிக்கெட் தான். ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டெட், அதாவது வேலை பார்த்து கொண்டு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான இது சிறப்பு தகுதி தேர்வாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஆர்பியோடைய வெப்சைட்டு, அதாவது நேரடியாக நீங்கள் டிஆர்பியோட வெப்சைட்டுக்கு போயிருங்க. அதாவது www.trb.tn.gov.in என்ற இணையதளத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வாட்ஸ் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நமக்கு 19/6/2026 ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஹால் டிக்கெட் டெட் ஸ்பெஷல் எக்ஸாமுடைய டீச்சர்ஸ்க்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக்கு டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா அதில் சைன்இன் கொடுத்துருப்பாங்க. அந்த சைன்இன் கீழே லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மெயினாக நீங்கள் அந்த லாகின் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணோடனே உங்களுடைய ஃபோட்டோ சரியாக இருக்கிறதா, அதேபோல் உங்களுடைய நேமு மற்ற அனைத்து விவரங்களும் சரியாக இருக்கிறதா அப்படின்ற பார்த்துக்கணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே சென்டர் எங்கே போட்டிருக்காங்க, எந்த உங்கள் பகுதியில் அருகில் போட்டிருக்காங்களா என்னன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். நீங்கள் எல்லாருடைய தகவல்களும் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய பெயர், யூசர் நேமு அந்த எல்லாமே அந்த நீங்கள் அப்ளை பண்ணிப்பீங்களா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் சரியாக இருப்பதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். இதில் நேரடியாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் நேரடியாக பார்த்திங்கன்னா டிஆர்பியோட வெப்சைட் போயிருங்க. வெப்சைட் போனீங்கன்னா அதில் நம்ம அதில் வாட்ஸ் நியூன்னு அதாவது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வாட்ஸ் நியூன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய புதுசாக அப்டேட் பண்ணிக்கலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த 19/6/2026 போட்டு அந்த ஹால் டிக்கெட் அப்படிம்போது ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் த டவுன்லோடு ஒரு ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எளிய முறையை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஷன்களையும் விவரங்களையும் சரிபார்த்துக் கொள்வது நல்லது. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அனைத்து விவரங்களும் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு நம்ம இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு வச்சு நம்ம ஒவ்வொரு முக்கியமான சம்மாக உங்களுக்கு அதனுடைய வெரிஃபிகேஷனை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு சம்மும் போர்டில் கொடுத்து இந்த மாதிரி போர்டில் உங்களுக்கான சம்மு சின்ன சின்ன சம்மாக எழுதி அதற்கான நம்ம ஆன்சர் என்ன அப்படின்றத, ஏன்னா எக்ஸாம் அதிக மாதிரியான டைம் ஷார்ட் டைம் தான் இருக்குது. அதனால் திரும்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்மு அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் சம்மெலாம் கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி சிம்பிள் ஸ்டெப்பை பயன்படுத்தி நீங்கள் சம் அதை மேக்ஸில் நீங்கள் எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஏதாவது மேக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டாப்பிக்கில் சம்மந்தப்பட்ட டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. கண்டிப்பாக அது சம்மந்தமாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள ஆச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.